எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேகே. இது உங்கள் explain-expert24 பேஜ் ஒன் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியில் புதுசாக ஒரு 2 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நார்சோ 50A, நார்சோ 50i அப்படின்ட்டு தான். ஸோ நார்சோ 50i பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் தான், 7500 இது வந்து 11500 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் 50A பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் போய்க்கு. இதுக்கு முன்னாடி இந்த C2 இப்போ வர C21 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. சின்ன டிஃப்ரெண்ட் வந்து மாற்றிருக்காங்க. ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த மொபைலோட என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 6.5 இன்ச் டிஸ்பிளே சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். சூப்பர். எல்லாமே ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் கொடுக்க முடியும். அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது ஒரு கேம் விளாட்றதுக்கோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கோ வீடியோ பார்க்குறதுக்கோ பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் லாக் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமான ஒரு கூட. ஏன்னா இப்போ எல்லா மொபைலுமே அந்த சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக 6mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெகா சைஸ் பேட்டரி. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசேஜ் வந்து ஜாஸ்தியாகிடுது. ஸோ பேட்டரி சைஸும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய அன்றாட யூசேஜுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜுக்காக 6000 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சீக்கிரம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் குவிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 6mAh பேட்டரி அப்படின்றப்ப சீக்கிரம் சார்ஜ் ஆகாது. ஸோ அதை வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகக்கூடிய 18 வாட்ஸ் குவிக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பார்க்குறோம் ஹீலியோ G85 கொடுத்துருக்காங்க. ஸோ G85 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து போகிற எல்லா மொபைலுமே வந்துட்டு G85 வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி G85 இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ஸோ இது மூலமாக நம்ம சொல்ல வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு வராது. அதுபோக வந்துட்டு சார்ஜர் கொடுக்குறாங்க, பின் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு கேஸ் கொடுக்குறாங்க. பழைய மாதிரி கேஸ் வர்றதில்ல. ஸோ இதில் வந்து கேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் பார்க்குறது காம்பேக்டாக இருக்குது. ஸோ போக்கோவில் M3 கொடுக்குற மாதிரி அந்த கட் அவுட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமரா ஃப்ளாஷ் அதுபோக ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ மாடலில் வந்து கொஞ்சம் இன்னோவேஷனாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய C21 மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் அதிக டெக்னிக்ஸ் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இதே போல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் MP வந்து 50MP கேமராவும் அதுபோக பார்த்தீங்கன்னா 2 2MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதே போல் டெக்னிக் தெரிஞ்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.